இப்போதான் ஒரு மழை பொழிவு தமிழ்நாட்டில் முடிஞ்சதை பார்த்தோம். கடந்த ஜனவரி 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் பெய்த மழை பொழிவு குறித்து நம்ம நிறைய பேசியிருந்தோம். 23 சென்டிமீட்டர் மழைங்கிறது சாதாரண ஒரு மழை கிடையாதுங்க. ரொம்பவே ஒரு அதிக மழை பொழிவு திருநெல்வேலி மாவட்டங்கள், அதுக்கப்புறம் 11 சென்டிமீட்டர் ராமநாதபுரம் மாவட்டங்கள் என பல இடங்களில் கனமழை வந்து நம்ம தமிழ்நாட்டில் புரட்டி போட்டதை பார்த்தோம். சென்னையில் மழை வந்தால் மட்டும்தான் பேசுவீங்களா, எங்க திருநெல்வேலியில் மழை வந்தால் பேச மாட்டீங்களான்னு சில மாதங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. நம்ம அப்படிலாம் கிடையாதுங்க. எந்த மாவட்டத்தில் மழை வந்தாலும் உடனே அறிவிப்புகள் வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மழை தேதிகள் அறிவிக்கிறப்போ அவங்க பார்க்க முடியாமல் போயிடுது. அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல். அப்போ தான் உங்கள் தொலைபேசியில் அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வரும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் உங்களுக்கு எப்போ மழை பொழிவு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அதனால தான் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஷேர் பண்ணாதவங்க உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாரும் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடுறீங்க. வானிலை அறிக்கை கேட்குறீங்க, ஆனால் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடுறீங்க. மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நம்ம ஸ்க்ரீனில் நிறைய உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம போட்டிருக்கிறோம். உங்களுக்கு அந்த பொருட்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வாங்கிக் கொள்ளலாம். மழைக்காலங்கள், குளிர்காலங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வந்து விற்பனை செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய மொபைல் ஃபோனுமே உங்களுக்கு சேல் ஆகிட்டு இருக்கு. நம்ம சேனலில் ஷாப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அல்லது ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸையும் நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போதான் கடந்த முறை மழை பொழிவுகள் நல்ல ஒரு தீவிரமாக மழை பதிவாகி ஓய்வு கொடுத்த நிலையில் இன்னும் ஒரு 7 நாட்கள் மழை இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் மழை தொடங்க போதுங்க. அதுதான் அந்த பிப்ரவரி மாதத்தில் இருக்கக்கூடிய முதல் வாரத்திலிருந்து இந்த மழையானது கண்டிப்பாக தொடங்கும். சில மாவட்டத்தில் பார்த்தா மிதமான மழையாக இருக்கும், அதாவது 1 சென்டிமீட்டர்லேருந்து 4 சென்டிமீட்டர் வரைக்கும். சில மாவட்டத்தில் பார்த்தா 5 சென்டிமீட்டர்லேருந்து 7 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாக போகுது. கடந்த சுற்று மழை பொழிவு 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பதிவாச்சு. ஆனால் இந்த சுற்று மழை பொழிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த சுற்று மழை பொழிவில் குறிப்பாக நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் ஒரு கனமழையாகவே எதிர்பார்க்கப்படுது. அதில் வந்து எந்தெந்த மாவட்டங்கள் பாதிப்புகளுக்குள்ளாகும் அப்படின்னா, கடலோர மாவட்டங்கள் அதிகமாக பாதிக்கப்பட போகுது. சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கடலோரத்துலேயும் மழை வரும். ஆனால் குறிப்பிட்டு சில மாவட்டத்தில் மட்டும் கனமழை வந்து சற்று வலுவாக பதிவாக போகுது. ஆகவே தமிழ்நாடு முழுவதும் கனமழை ஓய்வு கொடுத்து வெயில் அதிகரித்து வருகிறது. இப்போ வந்து நமக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் ஓய்வு கொடுத்து வெயில் மட்டுமே அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த நிலைமை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக மாறும். இந்த நிலைமையில மீண்டும் கடலோரங்களில் மட்டும் பரவலாக கனமழையாக எதிர்பார்க்க முடியும். ஏற்கனவே வெயில் மட்டுமே வருகிறது, பனிப்பொழிவு மட்டுமே இருக்குங்கிறத நிறைய பேர் சொல்லிட்டீங்க. ஜனவரி இறுதி வரைக்கும் இப்படி தான் இருக்க போகுது. நேற்றைய தினங்களில் இன்றைய தினங்களில் வானிலை எப்படி இருந்துச்சு? பகலில் நல்ல ஒரு வெயில் வந்துச்சு, அதுக்கப்புறம் இரவு நள்ளிரவு அதிகாலையில் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு இல்லையா? இதே மாதிரி வானிலை பொறுத்த வரைக்கும் ஜனவரி இறுதி வரைக்கும் இப்படி தான் இருக்க போது, அதில் மாற்றம் இருக்காது. ஆனால் பிப்ரவரி வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு மழை பொழிவு கடலோரத்தில் லேசான மழை, மிதமான மழைன்னு ஆரம்பித்து அப்புறம் சில மாவட்டத்தில் கனமழையானது வெளுத்து வாங்கி விட்டுருங்க. அதனால தான் சொல்கிறோம், ஜனவரி 30 வரைக்கும் பகலில் வெயிலும் அதிகாலையில் பனிமூட்டமும் காணப்படும். அதனால் வரக்கூடிய நாட்கள் முழுவதுமாக ஜனவரி 30, 31 கூட சில இடங்களில் மழை பதிவாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஜனவரி 31 ரெயின்ஃபால் ஸ்டார்ட் ஆகிடும். 30 வரைக்கும் கொஞ்சம் அந்த வெயிலுடைய தாக்கமும் பனிப்பொழிவு இருக்கும். 31 உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரெயின்ஃபால் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ வரைக்கும் நமக்கு பகலில் வெயிலும் அதிகாலையில் பனிமூட்டமாக இருக்குது. இந்த நிலை அப்படியே தொடரும். இந்த நிலை வந்து அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கனமழையானது கடலோரத்தில் கணிசமாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. சில இடத்துல பார்த்தா மிதமான மழையும், சில இடத்துல பார்த்தா கனமழையுமாக பகுதியாக பதிவாகும். அந்த கனமழைன்னு எதிர்பார்க்குற மாவட்டங்கள், அதாவது பிப்ரவரி மாதம் தொடக்கத்தில் கனமழைன்னு சொல்லி எதிர்பார்க்குற பகுதிகள் அப்படின்னா, காரைக்காலில் ஆரம்பித்து சரியாக அந்த காரைக்காலில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த கடலோர பகுதிகள் கண்டிப்பாக நீங்கள் உங்களால் அதை யோசித்து பார்க்க முடியும். காரைக்கால் பகுதியை பார்த்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் அதிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதி மட்டும் பரவலாக மிதமானதுலேருந்து கனமழையானது பிப்ரவரி முதல் வாரத்தில் பரவலாக நமக்கு மழை தீவிரங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த பகுதிகள் டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர பகுதி, டெல்டாவினுடைய கடலோர பகுதி, தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதி, அப்போது காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை,
அது ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த பகுதிகளில் மட்டும் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழையானது பிப்ரவரி முதல் வாரத்தில் எதிர்பார்க்க முடியும். அதுக்கப்புறமா வட தமிழக கடலோர மாவட்டங்கள், இப்போ இந்த பகுதி மட்டும்தான் கனமழை வரைக்கும் பதிவாகும். இப்போ சொல்ற பகுதிகள் மிதமான மழை மட்டும் எதிர்பார்த்தா போதும். அப்போ மிதமான மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள், லேசான சாரல் மழை மற்றும் மிதமான மழை எப்போ அப்படின்னா இன்னைக்கு கிடையாதுங்க, பிப்ரவரி முதல் வாரத்துல. எல்லாருமே மழைன்னு சொன்ன உடனே இன்னைக்கு ஏதோ பெருசா மழை வரப்போகுது போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு மழை வராது, ஏமாந்து போயிடாதீங்க. அதுக்காக தான் நம்ம டேட் அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா மழை எந்தெந்த தேதிகளில் வருதுங்கிறத கரெக்டாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அந்தந்த தேதிகளில் நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல நமக்கு மறுபடியும் ரெயின்ஃபால் ஸ்டார்ட் ஆகும். சென்னையில் சாரல் மழை, மிதமான மழை மறுபடியும் தொடங்கும் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல. அங்கொன்றும் இங்கொன்றுமாக பரவலாக நமக்கு கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க வாய்ப்பு. அதனால பெரிய ஆபத்துலாம் எதுவும் கிடையாது. சென்னை பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்குமான்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க, அப்படிலாம் கிடையாது. அதனால இந்த பிப்ரவரி மாதங்கள் பொறுத்தவரை, அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி பொறுத்த வரைக்கும் மிதமான மழையும் கனமழையாக மட்டுமே இருக்கும். அந்த காற்றின் திசை மாற்றம் இருக்கும். பிப்ரவரி மாதத்திலிருந்து வடகிழக்கு பருவ காற்று அப்படிங்கிறது அந்த வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த காற்றுடைய திசைத்தன்மைங்கிறது மாற ஆரம்பிச்சிடும். இந்த பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த காற்றுடைய திசை மாற்றம் காரணமாக மழை பொழிவு நமக்கு ஏற்பட போகுது. ஏன்னா இப்போ வரைக்கும் நமக்கு வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசிக்கிட்டு இருந்தது. இப்போ அந்த வடகிழக்கு திசையிலிருந்து வீசி கொண்டிருந்த காற்று பொறுத்த வரைக்கும் அதனுடைய திசை மாற்றம் ஏற்படும் போதும் நமக்கு மழை வாய்ப்புகள் கிடைக்கும். அதனாலதான் இந்த பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் சில நாட்கள்ல மழை பெய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த காற்றின் திசை மாற்றம் காரணமாக நிறைய இடங்கள்ல மேக குவிதல் ஏற்பட்டு மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பதிவாகும். இதன் காரணமாகவே நமக்கு மழை பொழிவுகள் தொடர்ந்து, ஏன்னா நிறைய பேர் உள் மாவட்டத்துல மழை வர மாட்டேங்குது, ஏங்க கடலோரத்துல மட்டும் மழை வந்துட்டே இருக்கு, ஏன் உள் மாவட்டங்களையா மழை வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுதான் காரணம். கடலோரத்துல மட்டும் மழை வருவதற்கான காரணம் காற்றின் திசை மாற்றம் ஏற்படும். அதுக்கப்புறமா நமக்கு இப்ப வரக்கூடிய கோடை காலங்கள் சீக்கிரமா தொடங்க போகுது. மார்ச் 2வது வாரத்திலிருந்து கோடை காலங்கள் சீக்கிரமா தொடங்க போகுது. ஆரம்பத்துல வெயில் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அப்புறம் ஏப்ரல் 3வது 4வது வாரங்கள், மே முதல் வாரங்கள் அப்புறம் வெப்பசலன இடிமழை தமிழ்நாட்டில் கொஞ்சம் நிறைய வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக நம்ம சொல்ல போகிறோம். ஆகவே இப்போ அடுத்து வரக்கூடிய மழை பொழிவு இந்த பிப்ரவரி முதல் வாரத்துக்கு அப்புறம் 2வது வாரத்திலேருந்து தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்க போகுதுங்கிற தகவலை கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். ஏன்னா தென்மேற்கு பருவமழையை நம்பி தேனி, தென்காசி, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்ட மக்கள் இருக்காங்க. ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல், கரூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரிலாம் தென்மேற்கு பருவமழை நம்பி தான் இந்த உள் மாவட்டங்கள்லாம் இருக்குது. வடகிழக்கு பருவமழைலாம் சும்மா தாங்க. ஏன்னா வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டத்தில் ஓரளவுக்கு தான் நமக்கு மழை கொடுக்கும். ஏதோ கடந்த வருஷம் நல்ல ஒரு மழை கொடுத்தது. ஆனால் சராசரியாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உள் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையில் அதிக மழை நமக்கு கிடைக்காது. தென்மேற்கு பருவமழையில் தான் நிறைய மழை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த தென்மேற்கு பருவமழை எப்போ தொடங்கும், எத்தனை சென்டிமீட்டர் மழை வருங்கிறதெல்லாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் சொல்கிறோம். தற்போதைக்கு உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது பிப்ரவரி முதல் வாரத்தில் மழை பொழிவு இருக்கும், கடலோரத்தில் இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் போதுமானது. அதுக்கப்புறம் வட தமிழக கடலோர மாவட்டங்கள், சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் லேசான மழை, மிதமான மழை மட்டும் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் எதிர்பாருங்க. உள் மாவட்டத்தில் மழை கிடையாது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி மழை கிடையாது. வானமேகமூட்டமும் பனிப்பொழிவாக மட்டும்தான் காணப்படும். நீலகிரி, கோயம்புத்தூர்ல லேசான சாரல் மழை போல அவ்வப்போது இருந்தாலும் பெரும்பாலும் பனிப்பொழிவே அதிகாலையில் அதிகரித்து காணப்படும். நண்பர்களே, நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சேனல்ல நிறைய பேர் கமெண்ட்லாம் போட்டிருந்தீங்க. ஆகவே தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இந்த வெயிலுடைய தாக்கம் எல்லாமே படிப்படியாக மறுபடியும் பிப்ரவரி முதல் வாரத்தில் கொஞ்சம் குறைந்து நமக்கு மறுபடியும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்கள் ஸ்க்ரீனில் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். பெஸ்ட் ஆஃபர்லையுமே நம்ம அதை கொடுத்துட்டு இருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்.